இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மே மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்முடைய ஆண்டவரை புகழ்ந்தேத்துகின்ற திருப்பாடல் இன்னைக்கு 148. அனைத்து உலகே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவர் பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவர் பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவருடைய ஆட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. இந்த பிரபஞ்சத்தின் இறைவன் நம்முடைய ஆண்டவர் என்பதை இந்த திருப்பாடல் மிக சொல்கிறது. சகோதரிகளே, இன்றைக்கு தூய பவுலுடைய வார்த்தைகள் அரையோப்பாக மன்றத்திலே ஒலிக்கிறது. அரையோப்பாக மன்றம் என்றால் அது இன்னும் சில செய்தி சொல்கிறேங்க பாருங்க. இந்த உலகத்தில் யாராவது ஒரு சிறப்பான பணியை செய்தால், நல்ல விஷயங்களை பேசினால் அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஐநா சபையில் நல்லா வச்சுங்க. ஐநா சபை என்பது இந்த உலகத்துக்கே தலைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவைக்கு கூட பேச வைப்பாங்க. அவங்கள நல்ல விஷயத்தை பேசினா அந்த மன்றத்தில் இந்த உலக தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அனைத்து துறைகளிலும் மிகச்சிறந்தவர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. பார்த்து இந்த உரை நல்லா இருக்குது, எல்லாம் பேசுகிறாரு சொல்லிட்டோம்னாங்க அவரை அந்த ஐநா மன்றம் உரையாட வைப்பாங்க. அந்த உரையாடல் என்பது மிகப்பெரிய கௌரவம். உலகத்திற்கே, அதாவது உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும், ஞானிகள், அறிஞர்கள், எல்லாத்திலும் சிறந்த வல்லுநர்கள் இருக்கிற அந்த சபையில் ஒருத்தர் போய் உரையாற்றுறாருன்னா அது மாபெரும் கௌரவம். அதே போலத்தான் அந்த காலத்தில், தொடக்க திருச்சபை காலத்தில் கிரேக்கர் சொல்கிற நம்ம அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இதை போன்ற மாபெரும் அறிஞர்களை உருவாக்கிய அந்த கிரேக்க நாட்டிலே இருந்த ஒரு சபைதான், ஒரு மன்றம்தான் அரையோப்பாக மன்றம். அந்த மன்றத்தில் கலை, அரசியல், தத்துவம், நீதி இல்லையா, கலாச்சாரம், சமயம், இதெல்லாத்துலேயும் சிறந்த பல அறிஞர்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க உலகத்திலே மிக சிறப்பாக அறிஞர்கள் அங்கே தான் அந்த மன்றத்தில் இருந்தாங்க. அங்கே அப்பப்போ என்ன பண்ண, எல்லா துறை பற்றி அங்கே ஆலோசிக்கப்படும் சில கருத்துக்கள் அங்கே வரும். அப்போது மிக மிக சிறந்த மன்றம் அது. அந்த கிரேக்க நாடான ஏத்தன்ஸில் அந்த மன்றம் இருந்தது. இப்போ பவுல் என்ன செய்கிறாரு, ஏத்தன்ஸுக்கு போயிட்டு தெருவாக இயேசப்பா பற்றி போதிக்கிறார். இந்த செய்தி அரையோப்பாக மன்றத்திற்கு காது கேட்டது. இந்த மனுஷன் யாரு? ஒரு யூதன். சரி, இங்கே என்ன சொல்கிறார், இயேசுங்கிறது யாரு? அவரை பற்றி சொல்கிற விஷயம் புதுசாக இருக்குது. பவுல்லாம் போதிக்கிறாருன்னா, இயேசப்பா உயிர் தெழுந்தார். ஒரு மனுஷன் செத்து போய் எப்படியா உயிரை வர முடியும்? புது விஷயத்தை இருந்தாலும் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு, பவுலுக்கு அரையோப்பாக மன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. பவுல், நீங்கள் வாங்க, உங்களுடைய விஷயம் புதுசாகுது, எங்களோட போதிங்க, சொல்லுங்கள், நான் கேட்குறோம் என்று அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. அந்த முன்னே சொல்ற மாதிரி அந்த அரையோப்பாக மன்றத்தில் அனைத்து துறை ஞானிகளும் இருப்பார்கள் இல்லையா. தத்துவம், இறையியல், கலாச்சாரம், கலை, கவிதை, அனைத்து நீதித்துறை, அனைத்துவரும் அங்கே இருப்பாங்க. அந்த மன்றத்திலே தூய பவுல் தன்னுடைய உரையை சொல்கிறாரு. நல்லா கவனிக்கணும். எப்பேற்பட்ட உரை, எப்பேற்பட்ட மன்றம் அது. ஆனால் பவுல் ஆள் கிடையாது இல்லையா. கமாலியல் பாதத்தில் அமர்ந்து அனைத்தையும் கற்றுத்தேர்ந்த ஞானி அவர். அவரும் சும்மா சாதிச்சக்கூடாது நம்ம. அப்போது ஒரு ஞானி கடவுளுடைய அருளை பெற்று அவர் கரம் பற்றி மாபெரும் சபையிலே அவர் உரையாற்றுகிறார். அந்த உரையைத்தான் நாம் இன்னைக்கு வாசிக்கிறோம். நம்ம அப்போ அதில் எப்பேற்பட்ட கருத்துக்கள் இருந்து யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இந்த உரை நம்ம சும்மா எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்போ பவுல் உரையாற்றிய மாபெரும் முறைகளிலே இந்த உரை ஒன்று. சொல்கிற வார்த்தையை ஒன்று நம்ம கவனிக்கணும். நாம் சரிங்களா சொல்ல பாருங்க. நாங்கள் ஏத்தன்ஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். நிறைய கோயில், அந்த மடம், நிறையா இடங்கள்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு இடத்துல
பெயர் தெரியாத கடவுளுக்கு எப்படி என்று, அதாவது அறியாத தெய்வம், எங்களுக்கு தெரியாத தெய்வத்துக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த தெய்வம்தான் நான் வணங்குகின்ற இயேசு என்று சொல்றாரு. அவர் யார்? கடவுளுடைய மகன். இந்த உலகத்தை மீட்க இந்த உலகத்திற்கு வந்தார். வந்து தம்முடைய பாவங்களுக்காக அவர் இறந்து உயிரா வந்தார்னு சொல்றார். இந்த உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தி தான் அங்கு இருக்கின்ற அந்த ஞானிகளுக்கு, அறிஞர்களுக்கு ஒரு நெருடலை கொடுக்குது. அது எப்படி செத்த ஒரு மனுஷன் எப்படி உயிரா வர முடியும் என்று அங்கே என்ன பண்ணுறாங்க, ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அங்கே இந்த விஷயம் புதுசாகுது. சில பேர் கேலியாக கூட பேசுகிறாங்க. பயத்தக்காரன் வளரான் வந்து செத்து போல எப்படி வர முடியும், அது வாய்ப்பே இல்லையே, நடந்த காரியமா அதெல்லாம் என்று அவரோட கேலி பேசுகிறார்கள். பவுல் இன்னொன்று சொல்ற பாருங்க பார்ப்போம். நீங்கள் இந்த வெளி சடங்குகள் மூலமாக கடவுளை வழிபடுவது கடவுளுக்கு பிடிக்காது. கடவுளை நீங்கள் உண்மையோடு உள்ளத்தில் வழிபடணும்னு சொல்றாரு பாருங்க. நீங்க கடவுளை வெளியில இல்லையா கோயில் கட்டி செலவு வச்சு இப்படி வழிபடுவதை காட்டிலும் உண்மையாகவே நீங்க சாமியை கும்பிடணும்னா அவங்க உள்ளத்துல கும்பிடுங்கன்னு சொல்லுவார். இந்த கருத்து அங்க இருக்கின்ற ஒரு சிலருக்கு நல்லதாப்படுது. சரிதானே? மனசார சாமி கும்பிடுவோமே, வெளியில நாம கும்பிட்றதை விட அது தப்புன்னு சொல்ல வரல, அதை விட இது சிறந்தது பவுல் சொல்றாரு. நீங்கள் உண்மையில் உள்ளத்தில் ஆண்டவர் வழிபடுங்கள் சொல்றாரு. சின்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. சின்ன ஒரு குட்டி நிகழ்வு, ஒரு ஸ்கிட்டு மாதிரி. ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான், சண்டே ஆச்சு, அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்பா அப்படின்ட்டு சர்ச்சுக்கு கிளம்புறான். போயிட்டு வாப்பா, போயிட்டு வா, அப்பா அனுப்பிச்சி வைக்கிறாரு. பையன் கோயிலுக்கு போயிடுறான். 2வது பையன் வரான். ஏப்பா நீ கோயிலுக்கு போகலையா? ஆமாம் கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு நான் போயிட்டு ஆற்றுல மீன் பிடிக்க போகிறேன். சண்டேடா இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறியே? ஆமாம் கோயிலுக்கு போயிடா ஒன்று கிடையாது போங்க. என்ன பண்ணுறாரு அந்த பையன், மீன் பிடிக்க போயிடுறான். ஒரு மகன் கோயிலில் பூசில் உட்காந்துருக்கிறான். ஒரு மகன் என்ன பண்ணுறான், ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். கோயிலில் உட்காந்துருக்கிற பையன் சிந்திக்கிறான், என் தம்பி எத்தனை மீன் பிடிச்சிருப்பான்? 2 பிடிச்சிருப்பானோ 3 பிடிச்சிருப்பானோ, கெண்டை மாட்டிருக்குமோ கிழ்த்தி மாட்டிருக்குமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கோயிலில் உட்காந்துக்கிட்டு தம்பியை பற்றி என்ன பண்ணுறான் யோசிக்கிறான். தம்பி யோசிக்கிறாங்க, நம்ம கோயிலுக்கு போயிருக்கலாம்ல, சே தினம் மீன் பிடிக்க வரோம், ஒரு நாள் சாமிகிட்ட ஏசப்பா கும்பிட போயிருக்கலாம், தப்புன்ட்டமோ என்று அவன் அங்கிருந்து ஆண்டவரை பற்றி யோசிக்கிறான். 2 பேரில் உண்மையாக கடவுள் யார் நினைச்சிருக்கா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எவன் உள்ளத்திலே நினைக்கிறார். இதுதான் இங்கே பவுல் சொல்றாரு. இங்கே நீங்கள் வெளி சடங்காக சாமி கும்பிடுவதை விட உங்கள் உள்ளத்தில் வழிபடுங்க சொல்றாரு. இந்த விஷயம் அரையோப்பாக மன்றத்தில் இருக்கின்ற 2 பேரை பாதிக்கிறது. ஒருவர் யார் பாருங்க பார்ப்போம், டைனேசியஸ். அங்கே ஒரு நீதிபதி, அவர் அங்கே இருக்கிற நீதிபதி. அவர் இன்றைக்கு புனிதர். இவர் நம்ம திருச்சபையிலே நீதிபதிகளின் பாதுகாவலன்னு சொல்லுவோம். நம்ம இவர் மனமாறுகிறார். இன்னொரு பெண் மனமாறும் போது தாமரைங்கிற பெண் மனமாறுறாங்க பாருங்க. அந்த அரையோப்பாகு மன்றத்திலேயே அந்த ஞானியரை, அந்த தத்துவ ஆசிரியர்களை, அந்த ஒரு அவருக்கு என்ன பண்றாரு, பவுல்ல பண்றாரு, வார்த்தையை சொல்லி மனமாறும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய கௌரவம் பாருங்க. இங்கே முடிச்சதான் என்ன பண்றாரு பவுலடிகளார், கொரிந்துக்கு போறான்னு சொல்லிட்டு இந்த வாசகம் முடிகிறது. சகோதரர்களே, கடவுளை நாம் உள்ளத்திலே வழிபட வேண்டும். ஒரு சித்தர் பாடல் சொல்லுவாங்க, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமொன என்று சொல்லு மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளுரிக்கையில். ஒரு கல் நட்டு வச்சு 4 பூ வச்சு நம்ம சொல்ற இந்த மந்திரமெல்லாம் பலன் கிடையாது. உண்மையாலேயே கடவுள் உன் உள்ளத்திலிருந்து வழிபட்டினால் அதான் பலனும் அந்த சித்தர் பாடல் சொல்லுது. எனவே நம்ம என்ன பண்ண, கடவுளை உள்ளத்தில் உண்மையாக வழிபடணும். அதுக்கு வெளி சடங்குகள் தவறுன்னு சொல்ல வரல இல்லையா. இப்போ கோயிலுக்கு போகிறோம், ஒரு பாத யாத்திரை போகிறோம், ஒரு திருவிழாவு தவறுன்னு சொல்ல வரல. இருந்து அதை காட்டிலும் இது சிறப்பு என்று இந்த வாசம் நமக்கு சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும், கடவுளை உள்ளத்தில் வழிபட முயற்சி செய்யணும். நம்ம இந்த வார்த்தையைத்தான் பவுல் பண்ணுறாரு, யோவான் 4 சொல்லுவார் பாருங்க. சமாரி பெண்ணுக்கிட்ட
ஒரு காலம் வரும், நம்ம சொல்லுவாங்களே, நாங்கள் வந்து கடவுளை எருசலேமில் கும்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. ஏசு சொல்லுவார், ஒரு காலம் வரும், நீங்கள் எருசலேமில் கடவுளை கும்பிட மாட்டீங்க, உண்மையாகவே உங்கள் உள்ளத்தில் வழிபடுவீங்கன்னு சொல்லுவார். ஒரு காலம் வரும், சடங்குகள்லாம் மாறும், கடவுள் உள்ளத்திலே இருந்து நம்ம ஆட்சி செய்வார். இதைத்தான் நாம் பழையப்பட்டில் வாசிப்போம். நம்ம உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவோம், உங்கள் இதயத்திலே என் கட்டளையை பதியப்பன்னு சொல்லுவார். எனவே நாம் உள்ளத்திலே ஆண்டவரை வழிபட இந்த வாசகம் நமக்கு என்ன பண்ணுது, எடுத்து சொல்லுகிறது. இதை என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு நட்சத்திர தான் பாருங்க பார்ப்போம். தூய ஆவியார் முழு உண்மை நோக்கி வழிநடத்துவார். எது உண்மை, எது சத்தியம்? அந்த 2 பேர் போனாங்க இல்லையா, மீன் பிடிக்கும் கோயிலுக்கும். இது உண்மையானவன் யார் இதில் சொல்லுங்க பார்ப்போம். மீன் பிடிக்க போனவன். அவன் கோயிலுக்கு போல, இருந்தாலும் அங்கே மீன் பிடிக்க அங்கே போய் என்ன பண்ணுறான், ஆண்டரை பற்றி யோசிக்கிறான். அவனுக்கு கோயிலுக்கு போயிருக்கலாமே, இன்றைக்கி நம்ம தினம் மீன் பிடிக்க வரோம், ஒரு நாள் ஏசப்பா கோயிலுக்கு போயிருக்கலாமே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோம் என்று அங்கிருந்து வருந்துறான் பாருங்க. நான் உண்மையான வழிபாடு. சகோதரர்களே, நாம் இந்த நேரத்தில் திரும்பவும் சொல்கிற பாருங்க. அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, என்ன பிரதர் அப்போ நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதா, இந்த சடங்கு ஆச்சாரம்லாம் தேவையில்லையா, மற்ற நாட்கள் வழிபாடுகள்லாம் தேவையில்லை, தேவைதான் தேவைதான். இதை காட்டிலும் ஆண்டவரை உள்ளத்தில் வைத்து பூஜிப்பது மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். எனவே நாம் மற்ற காரியங்களாம் செய்வோம், மிக முக்கியமாக ஆண்டவரை உள்ளத்தில் முதல்ல தாங்குவோம். இதுதான் ஏசப்பா சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்க, உள்ளத்தில் இருப்பதை தானமாக கொடுங்கன்னு சொன்னார். நம்ம வாசிக்கலாம். நம்ம சீடர்களோட ஏசப்பா சாப்பிட போவார். பரிசேயர் அதில் ஒரு குறை சொல்லுவாருங்க பாருங்க. ஏன்னா பரிசேயர் வந்து குறை சொல்லவே பிறந்தவங்க அவங்களாம். போதகரே அங்கே பாருங்கள், உங்களுடைய சீடர்கள்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, தட்டை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அங்கே இது குற்றம் சொல்லுவாங்க. அடப்பாவீங்களா, கையை கழுவிட்டு சாப்பிட்டுட்டா என்ன கொஞ்சம் அழுக்கு உள்ளே போகும், அது சரியாக அது வெளியே போயிடும். அந்த அழுக்கு தட்டை கழுவ தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளியே தட்டை கழுவ அதை சுத்தப்படுத்தாதீங்க, உள்ளத்தை சுத்தம் பண்ணுங்க சொல்லுவார். ஏனென்றால் உள்ளம்தான் கடவுள் வாழ்கின்ற ஆலயம். இதைத்தான் திருவருப்பால் சொல்லுவாருங்க பாருங்க. ராமநாடிகள் சொல்லுவார், ஐயா உன் உடம்பு ஆலயம், உள்ளமே கோயில்னு சொல்லுவார். உள்ளம்தான் கோயில், ஆண்டவர் வாழ்கிற இடம். நாம் உள்ளத்திலே ஆண்டவரை ஏற்று வழிபடுவோம், நாம் நிச்சயம் அவருடைய அதுக்கான பலனை நாம் பெறுவோம். சகோதரர்களே, திரும்பவும் சொல்கிறேன், வெளி சடங்குகள் ஆச்சாரங்களை விட அது தேவைன்னு சொல்ல திரும்ப தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. நீங்கள் ஒரு வேதியராக இருக்கிறாரு, இதெல்லாம் தப்புன்னு அப்படி எடுத்துக்கூடாது நீங்கள், புரியுதுங்களா? வெளி சடங்கு, ஒரு பாத யாத்திரை போகிறோம், தேவைதான். ஒரு மாதா திருவிழா தேவைதான். புனிதர் வணக்கம் தேவைதான். ஆராதனை தேவைதான். அனைத்தும் தேவை. இருந்தாலும் வெளி சடங்குகளை காட்டிலும் ஆண்டவரை உள்ளத்தில் வைத்து புதித்தால், நம்முடைய ஆன்மாவை ஆண்டவருக்கு கொடுத்தால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, நமக்கும் அதனால் ஆண்டவருடைய ஆசையும் அருளும் நிறைவாக கிடைக்கும். நன்றி. நாளை சந்திப்போம்.